ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னடா இந்திய அணி இப்படி அடிக்கிறீங்க, இந்திய அணியை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குங்க. இந்த முறையும் T20 வேர்ல்டு கப் இந்திய அணி தான் வெல்லும். இறுதி போட்டி சென்ற இந்திய அணிக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். உலகில் மிக மிக ஆபத்தான அணி இந்தியா தாங்க நிரூபிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கிலாந்து அணி பாவங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இங்கிலாந்து அணி எதிராக ஒரு அதிரடியான போட்டிங்க. வெறும் 7 ரன் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த வெற்றி குறித்து முன்னாள் ஆஸ்திரேலியா அணியோட அதிரடி வீரர் கேப்டன் சொல்லாங்க ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா வெற்றி குறித்து பேசியிருக்காரு, போட்டி குறித்து பேசியிருக்காரு. இந்தியா தாங்க இந்த முறையும் ஐசிசி கோப்பை வெல்லும்னு சொல்லிட்டு ஓப்பனாக பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ரிக்கி பாண்டிங் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, என்னங்க இந்திய அணி இப்படி அடிக்கிறாங்க, உண்மையாக உலகில் தலை சிறந்த அணி இந்தியா தாங்க. இந்தியாவோட பேட்டிங் பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தேன்னா ஒரு 200-220 அடிப்பாங்க நினச்சா, நான் 250 ப்ளஸ் அடிச்சிருக்காங்க. அதுதான் வெற்றிக்கு காரணமாக நான் நினைக்கிறேன். அதே போல் நம்ம இங்கிலாந்து அணி நல்லா போராடினாங்க, கடைசி வரைக்கும் இது பண்ணாங்க. ஜஸ்பிரீத் பும்ரால தான் இந்த மேட்ச் வெற்றி பெற்றதாக நான் நினைக்கிறேன். அவர் போட்ட அந்த 2 ஓவர் லாஸ்ட்டில் செம்மையாக போட்டாருங்க. கண்டிப்பாக அவர் ஒரு சாம்பியன் பவுலர் சொல்லிட்டு நிரூபிச்சுட்டு வந்துட்டுருக்காரு. பும்ரா இருக்கிற வரைக்கும் இந்தியாவை ஜெயிக்குதுன்னு அந்தளவுக்கு ஈஸி கிடையாதுங்க. ஹர்திக் பாண்டியாவும் லாஸ்ட்டு நல்லா போட்டார், அவருக்கும் நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்திய அணி ஃபைனலுக்கு போயிருக்காங்க. கண்டிப்பாக நியூசிலாந்து அணி ஒரு நல்ல அணி தான். இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய அணி இந்த முறையும் மீண்டும் கோப்பை வெல்லும் நான் நினைக்கிறேங்க. ஏன்னா சொந்த நாட்டில் நடக்குது, சொந்தம் ரசிகர்கள் மத்தியில் விளையாடுறாங்க. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இந்திய அணி கிரிக்கெட்டுக்கு இது ஒரு பெரிய பெரிய விஷயங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா தலைமை செம்மையாக பேசியிருக்காரு. இந்தியாவுக்கு கொஞ்சம் கோப்பை வெல்லுன்னு சொல்லிட்டு நமக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இருங்கப்பா இப்போதாப்பா ஜெயிச்சிருக்கோம் சொல்லியே நம்மளை இது பண்ணுறோன்னு போல இருக்குது, அந்த மாதிரி பயமாக இருக்குது. பட் இந்தியா உண்மையாக சொன்னாங்க, செம மேட்சிங்க நேற்று. கொஞ்ச நேரத்தில் இந்த மரண பயம் காட்டிட்டாங்க பருமான்னு சொல்கிற மாதிரி. என்ன அடிங்காச்சு பெத்தல் எப்போ ஆர்சிபி வீரர் அவர் வேறு ஆர்சிபி வீரர். கண்டிப்பாக இங்கிலாந்து அணியோட ஒரு ஃபியூச்சர்னு சொல்லாங்க. நல்ல ஒரு பயத்தை காமிச்சிட்டாரு, செம்மையாக அடித்தார். எல்லாரும் ஓவரும் அடித்தார். பும்ரா ஓவர், வருண் சக்கரவர்த்தி ஓவர்லாம் ஹாட்ரிக் 6 அடித்தார். எல்லாமே கண்டிப்பாக கடைசி டைமில் நல்லா ஃபுல் பேக் பண்ணாங்க இந்தியான்னு சொல்லாங்க. நல்ல ஒரு பேட்டிங் டிஸ்பிளே காமிச்சாங்க, பவுலிங் டிஸ்பிளே, ஃபீல்டிங் அற்புதமாக இருந்துச்சுங்க. ஏன்னா நம்ம அக்சர் பட்டேலாம் பார்த்தீங்கன்னா குரோஷியெல்லாம் 2 கேட்ச் பிடிச்சாரு. அதான் கேட்ச் வின் மேட்ச்னால அந்த 2 கேட்ச் தான் மேட்ச் வின் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நல்லா இருந்துச்சுங்க, ஃபுல் டீம் எஃபெக்ட். இந்தியா வெற்றி பெற்றாங்க. கோ டு த ஃபைனல். வர சண்டே செம மேட்சிங்க, இந்தியா வாசஸ் நியூசிலாந்து ஃபைனல். கண்டிப்பாக நரேந்திர மோடி ஸ்டேடியம், குஜராத். நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் நோக்கி போயிட்டுருக்குன்னு சொல்லாங்க. ஏன்னா இந்தியா தான் எல்லாம் ஃபைனலுக்கு வரணும், கோப்பை வெல்லணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இயங்கிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் நிறைவேறுமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்குறோங்க. தொடர்ந்து 2 முறை இது வரைக்கும் எந்த ஒரு அடியும் கோப்பை அடித்ததில்லை. இந்தியா அடிக்குமான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்த முறை T20 உலக கோப்பை யார் வெற்றி பெறுவாங்க? உங்களோட கருத்துக்கள், உங்களோட ஆதரவு யாருக்கு என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.